ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களை விட மாட்டேன்டா, கண்டிப்பாக இரண்டாவது ஒரு நாள் போட்டியே நாங்கள் தான் வெல்வோம், உங்களை கண்டிப்பாக பை வாங்கியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது ஒரு நாள் போட்டி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இன்னைக்கு தொடங்க போதுங்க. அதுக்கு முன்னே பத்திரிகையாளர் சந்திப்பில் இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்திய அணிக்கு அதிரடியாக பேட்டி கொடுத்துருக்காரு, சவால் விட்டு பேசியிருக்காரு. இந்த போட்டி குறித்து அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து முதல் ஓடிஐ போட்டி இந்திய அணி சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. 3 போட்டி கொண்ட இந்த ஓடிஐ தொடர் 1-0 சொல்லிட்டு முன்னிலை இருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது ஓடிஐ போட்டி தொடங்க போதுங்க. இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணி தான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அவங்க நாட்டில் போய் நாங்கள் வீழ்த்தினோன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இந்த வாட்டி இந்த ஓடிஐ போட்டியை நாங்கள் விட மாட்டோம், கட்டாயம் வெற்றி பெற்று தீர்வோம். முதல் போட்டியில் என்ன தப்பு பண்ணுமோ அதை திரித்துன்னு கண்டிப்பாக இந்த போட்டியில் கம்பேக் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இல்லை, ஆடியல் டிஷிட் மாதிரி தான் இருக்கார், அதுதான் எங்களுக்கு இருக்கிற ட்ராபேக்கு. இருந்தாலும் நாங்கள் கம்பேக் கொடுத்தே ஆக வேண்டும். எவ்வளோ ரன் வேணால் அடிங்க, இந்த வாட்டி கட்டாயம் நாங்கள் சேஸ் பண்ணியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காரு. அப்போ அவர் டாஸ் வின் பண்ணால் சேசிங் தான் எடுப்பாரோ அப்படி தான் யோசிக்க தோணுது அவர் பேசுறதை பார்த்தா. எஸ், கரெக்டுங்க. ஏன்னா இந்தியா வீழ்த்துன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் சொன்னார் பாருங்க, குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ். எஸ், நம்மக்கிட்ட குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஸ்பின்னர்ஸ் இல்லை. அதுதான் ஒரு ரெண்டு டீமுக்கு வித்தியாசம்னு சொல்லலாம். ஏன்னா T20 பார்த்துருப்பீங்க, வருண் சக்கரவர்த்தி தான் மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருக்காரு. அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்பின்னிங் அட்டாக்கு. அது குறித்து தான் நம்ம ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னை வச்சு பேசியிருக்காரு. இந்த வாட்டி வருண் சக்கரவர்த்தி இன்றைக்கி இறப்பாங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வருண் சக்கரவர்த்தி T20 நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கி இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நம்ம ஓடிஐ டீமுக்கு செலக்ட் ஆகிருக்காரு. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த வாட்டி பிளேயிங் லெவலில் அவர் இறக்கே ஆகணுங்க. ஏன்னா இன்றைக்கி தொடங்க போகிற போட்டியில் விராட் கோலி கம்பேக் கொடுக்க போகிறார் சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. கண்டிப்பாக விராட் கோலியோட கம்பேக் ஒரு செஞ்சுரியோடு வந்தால் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் மேட்சில் மட்டும் டீமில் மட்டும் கம்பேக் கொடுக்கக்கூடாது, மேட்சில் கம்பேக் கொடுத்தா அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு ஒன்று. இன்றைக்கி ஒரு 100 அடித்தார்னா சாம்பியன் ட்ராஃபியில் இருக்கிற ஒரு சம்பவம்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட ஃபார்ம் ரொம்ப முக்கியம், ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் ரொம்ப முக்கியம். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரி இன்றைக்கி ஒரு பிளேயிங் லெவல் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு விராட் கோலி வரதா தகவல் வந்திருக்குங்க, ஹர்தீப் சிங்கு வாய்ப்பு கொடுக்கறதா தகவல் வந்திருக்கு. இந்த 2 சேஞ்சஸ் இன்றைக்கி இந்திய அணியில் இருக்கும். ஏன்னா சாம்பியன் ட்ராஃபி போகிறதுக்கு முன்னே ஹர்தீப் சிங்கோட பவுலிங் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் இந்திய அணியில் இல்லை, முக்கியமாக லெஃப்ட் ஹேண்டருக்கு தேவை நம்மளுக்கு. அதனால் கண்டிப்பாக ஹர்தீப் சிங் ட்ரை பண்ணுவாங்க, சான்ஸ் இருக்குது. அஷித் ராணா ட்ராப் பண்ணிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒரு டீம் போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இன்றைக்கி வெற்றி பெறுமா? ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.